ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் எந்திச்சு சாப்பாடு சோறு தான் வடிச்சிருந்தேன். சுட சுட சாப்பாடு எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சாப்பாடு வச்சுக்கலாம். சாம்பார் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு வச்ச சாம்பார், நேற்று வெள்ளிக்கிழமையா நேற்று வச்ச சாம்பார் தான். அதை சூடாக்கி வச்சுருந்தேன். சாம்பார் கெட்டு போகல, மத்தியானம் தான் வச்சது, அதனால் சூடாக்கி வச்சுருந்தேன். அது நேற்றைய விட இன்றைக்கி தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. மாங்காய், முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்துச்சு. சூடாக்கி வைக்கவும் நல்லாயிருக்கு இன்றைக்கி டேஸ்ட்டு. அந்த குழம்பு மிச்சம் இருந்துச்சு, அதே வச்சுக்கிட்டேன் நான். அன்றைக்கெலாம் அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடுத்து இன்றைக்கி பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கூட்டு பண்ணியிருந்தேன். அது ரெசிபி நான் உங்களுக்கு போடுறேன். அந்தளவுக்கு நான் பெரிய சமையல் கறிலாம் கிடையாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருந்தேன். ஆனால் அது நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நான் போடுறேன், நீங்களும் வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி காலை சாப்பாடை முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு நானும் வேலைக்கு கிளம்பிட்டேன். பாய். சேனல் சப்ஸ்கிரைப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் எந்திச்சு சாப்பாடு சோறு தான் வடிச்சிருந்தேன். சுட சுட சாப்பாடு எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சாப்பாடு வச்சுக்கலாம். சாம்பார் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு வச்ச சாம்பார், நேற்று வெள்ளிக்கிழமையா நேற்று வச்ச சாம்பார் தான். அதை சூடாக்கி வச்சுருந்தேன். சாம்பார் கெட்டு போகல, மத்தியானம் தான் வச்சது, அதனால் சூடாக்கி வச்சுருந்தேன். அது நேற்றைய விட இன்றைக்கி தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. மாங்காய், முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்துச்சு. சூடாக்கி வைக்கவும் நல்லாயிருக்கு இன்றைக்கி டேஸ்ட்டு. அந்த குழம்பு மிச்சம் இருந்துச்சு, அதே வச்சுக்கிட்டேன் நான். அன்றைக்கெலாம் அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடுத்து இன்றைக்கி பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கூட்டு பண்ணியிருந்தேன். அது ரெசிபி நான் உங்களுக்கு போடுறேன். அந்தளவுக்கு நான் பெரிய சமையல் கறிலாம் கிடையாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருந்தேன். ஆனால் அது நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நான் போடுறேன், நீங்களும் வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி காலை சாப்பாடை முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு நானும் வேலைக்கு கிளம்பிட்டேன். பாய். சேனல் சப்ஸ்கிரைப்.